வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பங்களாதேஷில இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க பாஷா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள அடுத்தடுத்து கொலைகள் நடந்துட்டு இருக்கு. கொல்லப்படுற எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க, நிறைய கிரைம் பண்றவங்களா இருப்பாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம், அதே மாதிரி ரவுடிசம் பண்றது, இந்த மாதிரி பண்ற எல்லாருமே அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. இவங்களை கொலை பண்றது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கிராமத்துக்கு வராரு. அவருமே விசாரணை பண்றாரு. ஆனா பெருசா எந்த ஒரு க்ளூவும் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தாண்டி உண்மையான குற்றவாளியை இவர் பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காலேஜை நமக்கு காட்டுறாங்க. ப்ரொஃபசர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, பசங்களுக்கு கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சைக்காலஜி ஸ்டூடெண்ட் போல. அது ரிலேட்டடா ஒரு கிளாஸ் தான் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் முன்னாடி இருக்க ஒரு பொண்ணிய பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை ப்ரொஃபசர் கவனிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நில்லுன்னு சொல்றாங்க. அவருமே சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஒழுங்கா கிளாஸை கவனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு இந்த ப்ரொஃபஸரும் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சதா, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பையன் எனக்கு டவுட் இருக்குன்ற மாதிரி கேக்குறான். அது என்னன்னா, இதை தெளிவா புரிய வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். நீ கேட்கறதும் சரிதான், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் பாஷான படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு சின்ன கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல பெருசா போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது. அதனாலேயே குற்றங்கள் நிறைய நடக்கும் போல. ஆனா இப்ப தொடர்ச்சியா இங்க சாவு நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? இதனால ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அடுத்தடுத்து இங்க கிரைம் நடக்குது பாத்தீங்களா? ஊர்க்காரங்க கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக தான் ஊர்க்காரங்க கிட்ட பேசுறதுக்காக டீ கடைக்கு வந்திருக்காரு. இப்ப டீ கடையில உட்காந்துட்டு இருக்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. கிரைம் அடுத்தடுத்து நடக்குதுல, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அவங்களுக்கு பெருசா எதுவும் தெரிய மாட்டேங்குது. அந்த சமயம் இந்த போலீஸ் பேசிட்டு இருக்கிறத ஒரு பொண்ணு கவனிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேரு மாலினி அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படத்துல எல்லாருக்கும் நான் தான் பேர் கொடுத்திருக்கேன். ஏன்னா பங்களாதேஷியோட படத்துல பேர்லாம் வித்தியாசமா இருக்கும். அதனால நான் சொல்ற பேரை வச்சே நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. போலீஸ் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுதான் இந்த மாலினி பேசுறதுக்காக வராங்க. என்ன சார் பண்ண போறீங்க? அவனை பிடிக்க போறீங்களா? அவன் தான் சார் நீங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, கொல்லப்படுற எல்லாருமே நல்லவனுங்களாம் கிடையாது, கெட்டவனுங்க தான். அவனுங்களாம் நிச்சயமா கொல்லப்பட வேண்டியவங்க. நியாயமா பார்த்தா அவங்கள பிடிச்சி ஜெயில போடுறதுதான் உங்களோட வேலை. அந்த வேலையை நீங்க சரியாவே செய்யல, வேற ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒருத்தங்களை சாவடிக்கிற உரிமை யாருக்குமே இல்ல, கெட்டவங்களா இருந்தாலும் சரிதான்ற மாதிரி சொல்றாரு. அந்த கெட்டவங்க நல்லவங்களை சாவடிச்சது உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேக்குறாங்க. இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசினா என்னமா அர்த்தம்ன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோல வர நபரோட பேரு அசோக் அப்படின்றது. அசோக்க பார்த்தோன்னு மட்டும் இந்த மாலினி மொரஸ்டி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அசோக்கும் போலீஸ் கிட்ட பேசுறாரு. போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காருல, அதை பத்தி அசோக் கிட்ட சொல்றாரு. அசோக் சாதாரணமா இவர்கிட்ட பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ரெண்டு பேர் பேசிக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே தூரத்து சொந்தக்காரங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த அசோக்கை பொறுத்த வரைக்கும் பெருசா சொந்தம்லாம் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வேற ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அந்த ஊர்ல இந்த போலீஸை தெரியும் போல. நீங்க தான் அந்த போலீஸா மாறி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. நீ தான் அந்த பையனா அப்படின்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. அதாவது சின்ன பசங்களா இருக்கும் போது இவங்க ரெண்டு பேர் பழக்கம் போல. அதாவது போலீஸ் அப்பயே ஓரளவுக்கு பெரியவரா இருப்பாரு, அசோக் சின்னவரா இருப்பாரு. இப்ப பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் இவங்க ஜாலியா பேசிக்கிறாங்க. அப்போ ஒரு ஊர்ல சேர்ந்து இருந்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. கடைக்காரருக்கு அசோக் கொஞ்சம் க்ளோஸ் போல. சார் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் இந்தாங்க சார் டீ குடிங்க அப்படின்ற மாதிரி அவர் டீ எல்லாம் தந்துட்டு இருக்காரு. மேற்கொண்டு அசோக் கிட்டயும் இந்த கடைக்காரர்கிட்டயும் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் விசாரணை பண்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் அடுத்த கொலை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோம்ல, அதனால காசு தரதுக்காக வராரு. சார் காசெல்லாம் வேணாம் சார், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. என்னப்பா உனக்கு இன்ஸ்பெக்டர்லாம் சொந்தக்காரங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கடைக்கார அண்ணன் ஜாலியா பேசுறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்பாட்டை காட்டுறாங்க. இந்த வாட்டி கொல்லப்பட்டிருக்கவனா கெட்டவன் தான். அதாவது நிறைய ரவுடி ஆக்டிவிட்டிலாம் இவன் பண்றவனா இருப்பான். இவனை யாரு கொலை பண்ணா? இதுக்கு முன்னாடி கொலை பண்ணவன் தான் இவனையும் கொலை பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது. இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை டார்கெட் பண்ணி கொல்றவங்கள விஜிலான்டேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த விஜிலான்டே யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப கொல்லப்பட்டிருக்கவனோட வீட்டுக்கு பக்கத்துல போய் விசாரிக்கலான்ற மாதிரி கொல்லப்பட்டிருக்கவனோட வீட்டை கண்டுபிடிச்சு விசாரிக்கிறதுக்காக வராங்க. அவனை பத்தி யாருமே பேச விரும்ப மாட்டாங்க.
பக்கத்துல தான் மாலினி இருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன சார் அவனை பத்தி கேட்கறதுக்காக வரீங்களா? அவன் சரியான பொறுக்கி சார், என்கிட்டயே பல வாட்டி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவன் செத்து போனதை பத்தி யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் தர மாட்டாங்க. இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் சாகதான் செய்யணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ என்னமா இப்படி பேசிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் நீ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாதுமா. சரி நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்தடுத்து ரவுடிகள் கொல்லப்படுறதுனால ரவுடிசம் பண்றவங்க கூட கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கிறாங்க. இந்த அசோக் ஆட்டோ ஓட்டுறவர் தானே, ஒரு 3 பேர் டிராவல் பண்றாங்க. மொத நபரு காசே தராம கிளம்பிடுறாரு, அசோக்கால கேட்டு வாங்க முடியல. இப்ப அடுத்து இறங்கும் போது இன்னொருத்தன் ரொம்ப கம்மி காசு தரான், அசோக்கோ முழு காசை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏண்டா அவங்கிட்ட வாங்கல, என்கிட்ட மட்டும் முழு காசை வாங்குவியா? தரலாம் முடியாது, என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறான். சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அசோக்கும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மீனான்ற ஒரு பொண்ணு தண்ணி பிடிக்கிறதுக்காக குளத்துக்கிட்ட வந்திருக்கா. இப்ப தண்ணியை புடிச்சிட்டு போகும்போது ஒரு 3 பேர் கெலாட்டா பண்றாங்க. இந்த 3 பேர்ல நடுவுல இருக்கவன் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர், பேரு ரூபேஷ் அப்படின்றது. இவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்குவாயா இருப்பான். இந்த பொண்ணை கெலாட்டா பண்ற மாதிரி தப்பு தப்பா கையெல்லாம் வச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே விடுங்க விடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ரூபேஷோட அப்பா எம்எல்ஏவா இருப்பாரு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கெஞ்சுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இன்னைக்கு வேணா நீ போயிட்ட, ஆனா கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணுவேன்ற மாதிரி ரூபேஷ் சொல்றான். அசோக் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 3 பசங்க உட்காந்து கார்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப வேலையை முடிச்சுட்டு வர அசோக்கும் இவங்க கிட்ட ஜென்ரலா பேசுறாரு. அசோக் ஆளு கொஞ்சம் பேக்கு மாதிரி இருப்பாரு, அதனால இந்த 3 பசங்க அசோக்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேக்கு மாதிரி இருந்தாலும் மாலினியை கரெக்ட் பண்ணிட்டியடா அப்படின்ற மாதிரியும் கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா இவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் மாலினி இருக்காங்க போல, அடிக்கடி இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப கூட இவருக்கு சாப்பாடுலாம் தரதுக்காக வந்திருக்காங்க. நீ எதுக்காக சும்மா சும்மா வந்துட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, ஏன் என்ன நெருங்கவே விட மாட்டேன்ற மாதிரி மாலினி கேக்குறாங்க. மாலினி பயங்கரமா லவ் பண்றாங்க போல, ஆனா இவருக்கு இந்த லவ்ல எல்லாம் விருப்பம் இல்ல இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் ஏன் செட் ஆகாது, காரணத்தை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் கோல, அதுதான் காரணம், இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசி அனுப்பி விடுறாரு. இப்ப விலை மாதுகள் ஒரு பகுதியில நின்னுட்டு இருக்காங்க. இல்ல வயலட் சாரி கட்டி இருக்காங்கல்ல, இவங்க முக்கியமான கேரக்டர். இவங்களோட பேரு ரேவதின்னு வச்சுக்கலாம். இப்ப ரேவதி ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ரூபேஷும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. ரூபேஷ் வா போலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ரேவதியும் வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா போன வாட்டி ஒன்னா இருந்ததுக்கு இவர் காசே தந்திருக்க மாட்டாரு போல. அந்த காசை முதல்ல தா, அதுக்கப்புறம் வரேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்னடி என்கிட்டயே ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவனும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இவன் எப்பவுமே கன் வச்சிருப்பான் போல, ஒரு ஸ்டேஜ்ல அந்த கன் எடுத்து காமிச்சு இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப நான் உன்னை விடுறேன், ஆனா திரும்பி நான் கூப்பிடும் போது வரணும், என்கிட்டலாம் நீ சீனே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிளம்புறான். இப்ப இவனுங்க 3 பேர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு ரேவதி கிட்ட வந்து கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி ரேவதியும் சொல்றாங்க. இந்த ஊர்ல அடுத்தடுத்து கொலை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. இப்ப அடுத்த கொலையும் நடந்துருது. ஒரு பையன் பார்த்திருப்பான், போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பான். இப்ப போலீஸ்மே பாக்குறதுக்காக வராங்க. ரூபேஷ் தான் கொல்லப்பட்டிருக்காரான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, வேற ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கான். இவனுமே கொஞ்சம் கிரைம் ஆக்டிவிட்டி பண்றவனா தான் இருப்பான். இந்த ஊர்ல பாதி பேர் மொல்ல மாதிரியா தான் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் இறந்து போயிருக்கான்னு தெரியுது. யார் தான் இந்த விஷயத்த பண்றாங்க, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அசோக் அடிக்கடி அந்த பெட்டி கடைக்கு வருவாரு, அந்த மாதிரி அந்த அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அடுத்த கொலையும் நடந்துருச்சு அசோக், இவன் தான் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இறந்து போன நபரை பத்தி இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க அசோக் இருக்கார்ல, சரி நான் வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வேற ஒரு கடையை காட்டுறாங்க. அந்த கடையில இருக்க நபரை 2 பேர் சேர்ந்து மிரட்டுறாங்க. கல்லா பெட்டியில இருந்து காசு இடு, இல்லனா வெட்டிடுவோன்ற மாதிரி கத்திய காமிச்சலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. அவருமே கொஞ்சம் இவங்க கூட சண்டை போடுறாரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இவரோட ஆட்டோ குறுக்க வருது. டே ஒழுங்கா கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆளுங்க மிரட்டுறாங்க. இவர் கண் முன்னாடியே அந்த நபரை டார்ச்சர் பண்ணி காசெல்லாம் புடுங்கிட்டு இருக்காங்க. இவரால எதுவுமே பண்ண முடியல. இவரும் பயத்துல வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நைட்டு நேரம் எதையோ நினைச்சு இவர் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்ப மாலினியும் என்ன ஆச்சுன்னு இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா நிறைய கிரைம்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, இவரால எதுவுமே பண்ண முடியலன்றதை நினைச்சு தான் ஃபீல் பண்ணிட்டாரு. இதை பத்தி ஃபீல் பண்ணி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி இவர் வரும்போது சண்டை நடந்ததே அதுதான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, இவர் வேற ஒரு விஷயத்தை பார்த்திருக்காரு போல. என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு அழுவுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கும் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே அந்த 3 பேர் மீனான்ற ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு அந்த மீனா தப்பிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு 3 பேருமே சேர்ந்த மாதிரி மீனாவை துரத்திட்டு வராங்க, ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதை இவருமே பார்த்திருப்பாரு. என்னதான் நடக்குதுன்ற மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட வந்து பாக்குறாரு. அவனுங்க 3 பேருமே ஒரு பழைய வீட்டுக்குள்ள லாக் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. இவருமே அதை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் 2 ஆளுங்க இருக்காங்கல்ல, அதாவது ரூபேஷோட ஆளுங்க, இவன் பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. ரூபேஷ் அண்ணா இவன் பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி ரூபேஷ் கிட்டயும் சொல்றாங்க. இருங்கடா வரன்ற மாதிரி அவருமே அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு வெளியே வந்துடுறாரு.
நீ பார்த்த விஷயத்த வெளியே சொன்ன அவ்வளவுதான்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இவன் ஆட்டோல தான் வந்திருக்கான்னு தெரியுது இல்ல, டே நான் ஆட்டோல கிளம்புறேன், நீங்க வேலையை முடிச்சுட்டு வந்துக்கோங்கன்ற மாதிரி ரூபேஷ் கிளம்புறாரு. இப்ப இறங்குற இடத்துலயும் வெளியே சொன்னு வச்சுக்கோ உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த சம்பவத்தை வேற இந்த அசோக் பார்த்துட்டார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல இவர் வாந்தி எடுத்து ஃபீல் பண்ணி அழுவுறாரு. நான் கோலை என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத, எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறான்ல, அவன் கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கொடுப்பான், நீ ரிலாக்ஸா படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரிலாம் படுக்க வச்சுட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ரூபேஷ் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டே சரக்கடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி தான் விலை மாதுகள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. ரேவதியும் அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பாவை பார்த்தோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏன்னு சொன்ன பாத்தீங்களா, பையனை பயங்கரமா திட்டுறாரு. கால் பண்ணா எடுக்க மாட்டியாடா, எப்ப பாரு பொறுக்கித்தனம் தான் பண்ணுவியா, எனக்கு அப்புறம் ஒன்னு அந்த பதவிக்கு கொண்டு வரலாம் நான் நிறைய கனவுலாம் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் கெடுத்துருவ போலியே, ஒழுங்கா வீடு போய் சேருன்ற மாதிரி திட்டிட்டு இவர் மட்டும் இங்க இருந்து கிளம்புறாரு. அதாவது பையனை கூட்டிட்டு போக மாட்டாரு, பையனை நீயா கிளம்பி போன்ற மாதிரி இங்க இருந்து இவர் கிளம்பிடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் அசோக் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. முடிக்கிறவரு நம்ம எப்படி இங்க வந்தோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி கிளம்பலான்னு ஆட்டோ எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப நியூஸ்ல ஒரு விஷயம் பெருசா போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ரூபேஷ் இருக்கான் பாத்தீங்களா, 2 நாளா காணாம போயிருக்கான் போல, எங்க போனா என்ன ஆனான்றது யாருக்குமே தெரியலன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அசோக் கடைக்கு வராரு. என்னென்ன ஓடிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. இந்த கடைக்கார அண்ணன் இருக்காருல, நியூஸ்ல வந்ததை பத்திலாம் அசோக் கிட்ட சொல்றாரு. இப்ப அசோக் அவரோட வீட்டுக்கு வரும்போது மாலினியும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட்டு உன்னை பார்க்கவே முடியலையே, எங்க போனன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க போயிருப்பேன், வீட்டுல தான் இருந்திருப்பேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படியா, நான் தான் கவனிக்கல போல, சரி போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இவன் எங்க போயிருப்பான்னு இவங்களும் யோசிக்கிறாங்க போல. அதாவது நைட் எல்லாம் இவர் மிஸ் ஆகுறாரு, எங்க போனாருன்றது இவங்களுக்கும் தெரியல. இப்ப இவங்களுமே இவங்க வேலையை பார்க்கறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பகுதியில இருந்து கெட்ட நாத்தம் வருது. என்ன கெட்ட நாத்தம் வருதுன்னு அந்த இடத்துக்கு போய் பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அங்க ஒரு பாடியை தான் பாக்குறாங்க போல. இதை பத்தி உடனே யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அந்த பெட்டி கடைக்கு ஓடி வராங்க. அந்த இடத்துல பாடி இருக்கு, ரூபேஷோட பாடி இருக்குன்ற மாதிரிலாம் பயந்த மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரரும் ஷாக் ஆகுறாரு. போலீஸ் கிட்ட தகவலை கொடுத்ததுனால போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது எம்எல்ஏவோட பையன் ரூபேஷ் 2 நாளா மிஸ் ஆனா பாத்தீங்களா, யாரோ கொலை பண்ணி இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. இப்ப பாடி எல்லாம் கிடைச்சிருது. இப்ப மீடியாட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எம்எல்ஏ பையன் இறந்து போயிருக்கான்ல, பெரிய விஷயமா மாற ஆரம்பிக்குது. விலை மாதுகள்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து தான் தங்கிட்டு இருக்காங்க போல. அந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரூபேஷ் அந்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிச்சுட்டு கிளம்புறதுக்காக உட்காந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல தான் ரேவதி இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ரேவதி ஏதோ பார்த்திருக்காங்க போல. நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கும் போது அதை கொஞ்சம் வித்தியாசமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்பாட்டை நமக்கு காட்டுறாங்க. மீடியா பர்சன் யாராவது சிக்கனா கேட்கலான்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பகுதிக்கு அசோக்கும் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. இப்போ ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா அசோக் கிட்ட கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இவரை உங்களுக்கு தெரியுமா, இவரை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. தெரியுங்க, நான் அடிக்கடி இந்த ஊருக்குள்ள பாப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரூபேஷ் பண்ற வேலையை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாரு, ஜென்ரலா அவனை பாப்பன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது மாலினி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன்னை எவ்வளவு நேரம் தேடுறது, வா வீட்டுக்கு போலான்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இது வரைக்கும் அந்த ஊர்ல மொத்தமா 6 கொலை நடந்திருக்கு போல. நீ போனதுக்கு அப்புறமும் 3 கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. சார் நானும் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது சார், அவன் ரொம்ப கவனமா இந்த விஷயத்த பண்றானா என்னன்னு தெரியல, நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யோ எம்எல்ஏ பையன் வேற இறந்திருக்கான், ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. மாலினியை பொறுத்த வரைக்கும் லவ் டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அசோக் ஏத்துக்க மாட்டாரு. அவங்க சொல்ற இடத்துல மட்டும் டிராப் பண்றாரு. அதுக்கப்புறம் எப்பவுமே போல இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ரூபேஷ்க்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்களெல்லாம் காலி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் ரூபேஷை சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்களுக்கு தோன்ற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இவரோட ஆட்டோல வந்தே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. என்னடா பாத்துட்டு இருக்க, வண்டி எடுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. சரி சரின்ற மாதிரி இவரும் வண்டி எடுத்துட்டு போறாரு. ரூபேஷோட அப்பா எம்எல்ஏன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. என் பையன் இறந்து போய் இன்னையோட 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருக்கீங்க, எப்ப குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க, சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார் எங்க சைடுல ஃபுல் விசாரணை பண்ணி தான் சார் இருக்கோம், பெருசா எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல, கவலைப்படாதீங்க, உங்க பையனை யாரு சாவடிச்சாங்கன்றத சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அப்பவும் கடைசியா என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாருல. இன்ஸ்பெக்டர் குறுக்கு கேள்வி கேட்கிறாரு. நீங்க பையனை கையோட கூட்டு போயிருக்கலாமே, ஏன் விட்டு போனீங்கன்னு சந்தேகமா கேட்கிறாரு. யோ என்னையா நீ என்ன சந்தேகப்படுற, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு.
இப்ப வீட்டுல உட்காந்துட்டு இருக்க அசோக் நமக்கு காட்டுறாங்க. அசோக் பார்த்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி மாலினி கேக்குறாங்கல்ல, இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. இவனுங்களாம் எப்ப மாற போறாங்க, இந்த ஊர் ஏன் இப்படி இருக்கு, இந்த ஊர்க்காரங்களை பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட்டும் ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுங்க 3 பேர் கடைசியா ஒரு இடத்துல சரக்கு அடிச்சாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல விலை மாதுகள்லாம் நின்னுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள யாராவது ஏதாவது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஆங்கிள் நம்ம விசாரிக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி விலை மாதுகள்லாம் நின்னுட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ரேவதி இருக்காங்கல்ல, நீங்க தான் அந்த இன்ஸ்பெக்டரா அப்படின்ற மாதிரி செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வரீங்களான்ற மாதிரி அப்ரோச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற அசிஸ்டன்ட் கோவப்படுறாரு. போலீஸ் கிட்டயே உன் வேலையை காட்டுறியான்னு கோவப்படுறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கோவப்படாத, நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்ற மாதிரி ரேவதி கூட சேர்ந்த மாதிரி கிளம்புறாரு. ரேவதியோட போக்குலயே போய் விஷயத்தை கறக்கலான்ற மாதிரி இவரும் உள்ள வந்துடுறாரு. இப்ப ரேவதி ஒன்னா இருக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஆனா இவரு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பகுதியில நீங்க எல்லாருமே நின்னுட்டு இருந்திருக்கீங்க, கடைசி வரைக்கும் நீ தான் நின்னுட்டு இருந்திருக்க, நீ ஏதாவது பாத்தியான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க ஏதோ பாத்திருக்காங்க போல, திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. வந்தீங்களா, ஒன்னா இருந்தீங்களா, கிளம்புங்க, இந்த விசாரணைலாம் செட் ஆகாது, நான் எதுவுமே பார்க்கலன்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாத, நீ ஏதோ பாத்திருக்க சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதான் பார்க்கலன்னு சொல்றேன்ல, தொல்லை பண்ணாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டி இவரை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இன்ஸ்பெக்டர் விசாரணைக்காக ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்காருல, அப்ப எதர்ச்சியா அசோக்க மீட் பண்றாரு. நீ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட வேலை எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கும்போது பாதி பேர் காசே தரமாட்டாங்க, எங்க சார் வேலை நல்லா போகுதுன்ற மாதிரி இவரும் புலம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டே ஷூ லேஸ கட்டலான்ற மாதிரி அந்த ஆட்டோல காலை வைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல ரத்தம் தட்டுப்படுது. இது என்னையா ரத்தம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், கறி மீன்லாம் கொண்டு வருவாங்க, அதுல இருந்து ரத்தம் சிந்திருக்குமா இருக்கும்ன்ற மாதிரி அசோக் சொல்றாரு. ஓஹோ அப்படியான்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா ஹீரோ மேல டவுட் வந்துருது போல. ஹீரோ இல்லாத சமயம் கதவை உடைச்சு உள்ள வந்துடுறாரு. இவன் வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. ஆனா எதுவுமே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அசோக் மேல டவுட் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. கண்டிப்பா இந்த அசோக்க அந்த இடத்துல வச்சு ரேவதி பாத்திருக்காயா, என்கிட்ட சொல்ல மாட்டா, மறைக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. சரி சார், நான் விசாரிச்சு பாக்குறேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிளம்புறாரு. இப்ப அசிஸ்டன்ட் ரேவதி கூட ஒண்ணு மண்ணா இருக்காரு. உண்மை என்ன தெரியுமா, இவங்க விலை மாதுவா இருந்தாலும் இந்த அசிஸ்டன்ட் இவங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு போல. இதனால தான் சீனியர் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இவரும் தடுத்திருப்பாரு. லவ்னா பியூர் லவ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ரேவதியே இவருக்கு பிடிக்கும் போல. ரேவதி நம்ம கூட தான் அதிகம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறவரா இருப்பாரு. இப்ப அசோக்க பத்தி விசாரிக்கிறாரு. அசோக்க நீ பாத்தியான்னு கேக்குறாரு. இவங்களோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. இல்லையே, நான் அசோக்கெல்லாம் பார்க்கலன்னு சொல்றாங்க. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல நான் அசோக்கெல்லாம் பார்க்கல, அந்த இன்ஸ்பெக்டர் தான் டார்ச்சர் பண்றாருன்னா நீயும் டார்ச்சர் பண்ணுவியா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நைட்டு நேரம் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அந்த வழியா தான் இந்த அசோக் வந்துட்டு இருப்பாரு. இப்ப அசோக்கும் வேணான்னு தடுக்கிறாரு. அவனுமே கிளம்புடா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல அசோக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அசோக் அவனை போட்டு அடிக்கிறாரு. அவனுமே பதிலுக்கு அடிக்கிறான்ல, அசோக்கு காயம் ஏற்படுது. 2 பேருமே இந்த இடத்துல விழுந்துடுறாங்க. அவன் இறந்து போயிடுறான், அசோக் மயங்கிடுறாரு. காலையில சமயம் அவன் இறந்து போயிருக்கான், அசோக் பக்கத்துல படுத்திருக்காரு. இப்பதான் அசோக் முழிப்பு வருது. இப்ப முழிச்ச அசோக் நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கவன் இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், அசோக் தான் இதை பண்ணிருக்கான்னு தானே தோணும். அசோக் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப தகவல் கேள்விப்பட்டு போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ தான் இதை பண்ணிருக்கன்னு நினைச்சேன், ஆனா இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு, உன்னை அரெஸ்ட் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. சார், நான் எதுக்காக சார் இதை பண்ண போறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி அசோக் சொல்றாரு. அசோக் தான் பண்ண எதுவுமே ஞாபகம் இல்லை போல. ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி சில ஸ்பாட்லயும் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ரிசல்ட்டே வந்துருச்சு, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. இவர் கூட்டு போறத மாலினியும் ரேவதியும் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் கொலை பண்றான்றது இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே தெரியும் போல. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. முதல்ல ரேவதி யோசிச்சு பார்க்கறத நமக்கு காட்டுறாங்க. ரேவதி விலை மாது மாதிரி அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ரூபேஷ் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த அசோக் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அசோக் நார்மலா வந்திருக்க மாட்டாரு, பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் இந்த ரூபேஷ் கூட சண்டை போடுறாரு. டே, ஏன் மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்ற மாதிரி ரூபேஷ் இருக்கான்ல, பதிலுக்கு சண்டை போடுறதுக்காக வரான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த அசோக் கதையை முடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் இந்த ரேவதி தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாங்க.
அசோக் இவ்வளவு தைரியசாலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றாங்க. அவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ அசோக் தெரியாம தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத இவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இந்த விஷயம் மாலினிக்கு தெரிஞ்சிருக்கும். மாலினிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கொலை நடந்தது பாத்தீங்களா, அவன் என்கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான்னு மாலினி சொல்லியிருப்பாங்க. அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. அவன் பக்கத்து வீட்டை சேர்ந்தவன் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவங்களுமே கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. அடிக்கடி அசோக கல்யாணம் பண்ணிக்கோன்னு இவங்க கேட்கறாங்கல்ல. பெண்களுக்கு இந்த ஊர்ல சேஃப்டியே கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நான் கொஞ்சம் சேஃப்டியா ஃபீல் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது போன்ற மாதிரி இவர் திட்டி அனுப்பியிருப்பாரு. இவங்களுமே கோச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படி கோச்சுக்கிட்டு கிளம்புறவங்க சமாதானப்படுத்துறதுக்காக திரும்பி வரலாம்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இவர் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா இவர் பிரம்ம பிடிச்ச மாதிரி வேற எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. இவன் எங்க கிளம்பிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும் போதுதான் இவர் தான் இந்த கொலைலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரேவதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டா தான் இவர் கொலை பண்றது தெரிஞ்சிருக்கும். ஆனா மாலினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாவே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அவர் வேற ஒரு கேரக்டரா மாறி தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேரக்டர் கிட்ட இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதாவது நீ நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவரை பாராட்டலாம் செய்வாங்க. நாங்களே உனக்கு ஆள் பிடிச்சு தரோம், அதே மாதிரி பிரச்சனை வராம பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு டார்கெட்டை செட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டார்கெட்டை ஒரு இடத்துக்கு வர வைக்கிறது இவங்களோட வேலையா இருக்கும். அதாவது இந்த விலை மாது ரேவதி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி அவனை வர வச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் அந்த இடத்துக்கு வந்து கதையை முடிப்பாரு. அதாவது இந்த அசோக் உடம்புக்குள்ள ஒரு கேரக்டர் வராரு பாத்தீங்களா, அவர் கூட இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. சோ பிளான் பண்ணி தான் 3 பேர் சேர்ந்து கொலையெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அப்பாவியான அசோக் மாட்டிக்கிட்டாரே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அசோக் நான் பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. விசாரணையில அசோக் உடம்புக்குள்ள வேற ஒருத்தர் வராரு, மல்டிபிள் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வருது. சோ இத பத்தி தான் ஸ்டார்டிங் ஒரு ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி எப்படிலாம் வரும்ன்றதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.